ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், RR வெர்சஸ் DC மேட்ச் ஒரு அற்புதமான ஒரு மேட்ச் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அது நீங்க சொன்னதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு மேட்ச்? முதல்ல RRங்கிறதுனால அவங்களுடைய ஆரம்பம் வந்து RRO RRO அப்படின்னு தாலாட்டு ரேஞ்சில் மெதுவா போயிருந்து 10 ஓவர். திடீர்னு பராக்னு திறந்தார். எனக்கு பெரும் ஷாக் அவர் அடிச்ச அடியை பார்த்து. ஏன்னா அங்க எல்லாரும் வாயில பான் பராக் போட்டுக்கலாம், எல்லாரும் வாயிலும் பராக் பராக்னு வரா மாதிரி பண்ணிட்டார். ஸோ பிரமாதமாட்டார், சூப்பரா ஆடிட்டாரு, கம்ப்ளீட்டா மாத்தி விட்டார். பட் அதுக்கு முன்னாடி ரியல் காரணகர்த்தா யாருன்னா அஸ்வின் தான். அஸ்வின் தான் அந்த சேஞ்சரோட கொண்டு வந்ததே அஸ்வின் தான். ஒரு ஓவர்ல நார்கே அவர் வச்சு செஞ்சார் பாத்தீங்களா, அங்கதான் ஆரம்பிச்சது ஒரு சின்ன டில்ட். அதுக்கப்புறம் வார்னர் அண்ட் பண்டைய பார்ட்னர்ஷிப்ல பார்த்தா ஒரு வார்னிங் மாதிரி போயிருந்தது அகெயின்ஸ்ட் RR. அதெல்லாம் வானவே வேணாம். RR தான் பிரில்லியன்ட் மிஸ்டர் பிரெயின் போலிங் எல்லாமே RRல தான் இருக்காங்க. மோஸ்ட் பிரில்லியன்ட் போலிங் கண்டின்ஜென்ட் வந்து RR கிட்ட தான் இருக்கு. நாங்க டேமா சரண்டர் ஆகிறோம். கடைசியில DC வந்து இவங்க RRO நாங்க அவங்க டிசி ஆயிட்டாங்க கடைசியில. நல்ல வித்தியாசமான ஒரு மேட்ச். எஸ், இந்த டிஸியான DC டீம் இப்படிப்பட்ட ஒரு பவுலிங் மாதிரி வந்து உண்மையாவே வேற எந்த டீமே நீங்க சொன்னது நியாயமானது. இந்த IPLல வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் யூனிட் இருக்குதா அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் யூனிட்னு. இப்போ இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், சஹால் அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரைம் பவுலர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த செட் ஆஃப் டீமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வேற வேற டீம்ல வந்து பிரைம் பவுலர்ஸா இருந்தாங்க. அந்த ரெண்டு பிரைம் பவுலர்ஸை இந்த ஒரு டீமுக்குள்ள கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கரெக்டான இடங்கள்ல ஓவர்ஸை கொடுத்து மேனேஜ் பண்றதுங்கிறது சூப்பர். நம்ம சஞ்சு சாம்சனோட கேப்டன்சியை பத்தி அடிக்கடி கரெக்டா நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அவரோட கேப்டன்சி? இல்ல, சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சியை யூஸ் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் DC ஆடல. அவங்க மேட் இட் வெரி ஈஸி. நீங்க நல்லா போடுங்க போறோம், எதுக்கு அவர் போய் டவுன் பண்றீங்க? அவர் பாட்டு கீப்பிங் மட்டும் சும்மா கை கால போலீஸ் மாதிரி ஆட்டம் போறோம். போலிங் நாங்க வந்து ஒழுங்கா போட்டோம்னா நீங்க ஒழுங்கா போடுறீங்களா எனக்கு போறோம். ஏன்னா அஸ்வின் வந்து செஸ் பிளேயர், மூவ்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலா நிறைய தெரியும். பாடி லாங்குவேஜ் சைக்காலஜியை படிச்சுதான் போலிங் போடுறாரு எப்பயுமே. ஓகே, அண்ட் பிரேக் த்ரூக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பின்னர் அவர். ஓகே, அதான் ABC அஸ்வின், அப்புறம் நம்ம போல்ட், சஹல் போலிங்ல. சோ சஹல் வந்து பிரில்லியன்ட், அஸ்வின் கேட்க வேணாம், டெஃபினட்டாவே பிரில்லியன்ட் தான். நீங்க அவரை பிளேமே பண்ண மாட்டேன். போல்ட் அந்த கேட்ச சொதப்பலன்னா ரொம்ப ஈஸி மேட்ச் ஆயிருக்கு. அந்த கேட்ச் அவர் உடவே ஸ்டப்ஸுக்கு அது இவ்வளவு க்ளோஸா போச்சு அந்த மேட்ச். சோ அவர் பயங்கர பிரில்லியன்ட். பேட்டிங்லயும் ரெண்டு பிரில்லியன்ஸை காமிச்சார். ஷார்ட் ஆம் புல் அடிக்கிறதுல பிரில்லியன்ஸ் இன்னைக்கு காமிச்சார். சோ அவங்க ரெண்டு பிரில்லியன்ட் போலர்ஸ் இருக்காங்க. சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப பேஸ் கிடையாது அவங்களுக்கு. ஆனா கரெக்டா க்ளோஸ் டு தி ஃபீட் ஆஃப் த பேட்ஸ்மேன் கரெக்டா. பட் அதே சமயத்துல அந்த ரேஞ்சிலேயே வைடரா அடிக்க முடியாதபடி பாருங்க. லெப்ட் ஹேண்டர்ஸ் ஆடினாலும் சரி, ரைட் ஹேண்டர்ஸ் ஆடினாலும் சரி, எங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, வைட் அவுட் ஆப்ஷன் மெதுவா போடுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்லோவா யார்கர் லெங்க்ல வெளியில போடுறது. நீங்க பாருங்க, ரெண்டு பிரில்லியன்ட் ஹார்ட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரிஷப் பண்டா இருக்கட்டும், வார்னர் எப்படி அவுட் ஆனாங்க பாருங்க. வைட் அவுட் இப்படி ஆடி கட்சியில் ஒருத்தர் காட் பண்ணிட்டு ஒருத்தர் ஷார்ட் தேர்ட் மேன் லவுட். பிரில்லியன்ட் கேட்ச் சந்தீப் சர்மா, டாப் கிளாஸ் கேட்ச். அதனால நீங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, நாட் த குட் லைன் பால், நாட் த க்ளோஸ் பால், நாட் த ஃபுல் டாஸ், பட் த ஸ்லோ யார்கர் லைன் டெலிவரி விச் இஸ் வைட் ஆல்மோஸ்ட் அந்த ட்ராம் லைன் கிட்ட போறது பாருங்க. அது யார்கர் லைன்ல பிச் ஆகும் போது எல்லாருக்குமே கஷ்டம். ஏன்னா உடம்பு டுவர்ட்ஸ் ஆஃப் வந்து இன்க்ளைன் ஆறுது இல்லை ஆடுறதுக்கு. மெஜாரிட்டி எல்லாருக்குமே லெக் சைட்ல அடிக்கணும்னு தான் போறாங்க. ஸோ அதை லாஸ்ட்டை வெறும் ஸ்லைஸ் பண்றாங்க. அந்த பாலை ஃபாஸ்டா போட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்கர் இருக்காரு பாருங்க, பர்கர்னு பேர் வச்சுன்னு ஃபாஸ்டா போடுறாரு அவர், அப்படிதான் நான் சொன்னேன். ஸோ அந்த பர்கர் வந்து கட்சி ஒரு கொடுத்தாரு டேஞ்சர். ஏன்னா நீங்க ஸ்லைஸ் பண்ணா 6 போகும். கரெக்டா ஆவேஷ் கான் கொடுத்து அதை வந்து சஞ்சு சாம்சன் நான் பாராட்டுறேன். ஆவேஷ் கான் ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸ் கிடையாது, பட் கரெக்டா எல்லா பாலும் யார்கர் லிங்க்ல போட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். இந்த சென்சிபிளா போடுறது, சாதா மீடியம் பேஸ் போறோம், பட் பேட்ஸ்மேன் அவுட் சைட் ஆஃப்டும் போடணும். அது மெஜாரிட்டி அந்த ஸ்ட்ராட்டஜில தான் போறாங்க எல்லாரும். எஸ் சார், RR இந்த இவ்வளவு பெரிய ஸ்கோரை நீங்க அடிக்குமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத இடத்துல அந்த ஸ்கோரை கொண்டு வந்தது நீங்க ஆப்வியஸ்லா ஸ்டார்டிங்ல சொன்ன ரியன் பராக் அவர்கள் தான்.
சோ பராக் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி ஆடினப்பயும் கூட ஒரு ப்ராமிசிங்கான ஒரு லெவல் ஆஃப் இன்னிங்ஸ் ஆடிட்டு தான் போனாரு. இந்த தடவையும் வந்து ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே அவர் காட்டியிருக்காரு. சோ ரியன் பராக் வந்துட்டு அவர் போன மேட்ச் அப்பயே பேசினப்ப சொன்னாரு, நான் இந்த சீசன் வரும்போதே வந்து கொஞ்சம் நிறைய பேக்கிங் ஆஃப் ரன்ஸோட நிறைய உள்ள டொமஸ்டிக் அடிச்சுட்டு வந்திருக்கேன். சோ எனக்கு ஏத்த பொசிஷன் இந்த இடத்துல நான் ஆடினா நல்லா இருக்கும்னு கேட்டேன். அந்த பொசிஷனை இவங்க இந்த டீம்ல கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் பேசி. சோ அந்த அந்த 2 டவுன்ல இறங்குறது எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்றாரு. அந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் அவருக்கு போட்டவங்க யாரு அப்படின்னா முகேஷ் குமார் அண்ட் ஆண்ட்ரிக் நாட்கே. 2 பேருமே அழகா ஒண்ணு ஃபுல் டாஸ் போடுவேன், இல்ல லென்த் போடுவேன், இல்ல அப்படின்னா ஷார்ட் பால் போடுவேன். யாக்கர் நீங்க கெஞ்சி கேட்டாலும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் 2 போட்டாங்க. சோ அந்த 2 ஓவர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதுல கொடுத்தனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய டார்கெட் வந்துச்சு. பராக் வந்து பிரில்லியன்ட் தான். நான் வந்து என்ன கலரா பண்ணாலும் இந்த நாள் நம்ம ஒத்துந்தான். ஓகே, டாப் கிளாஸ் தான். ஏன்னா ஒண்ணு, முகேஷ் குமார் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்பெல் டெரிபிக் ஸ்பெல். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி போட்டார். ஜெய்ஸ்வால் எடுத்த பால் அவுட் ஆஃப் லெக் பிரேக் மாதிரி போச்சு. ஓகே, லவ்லி ஸ்பெல், நல்லா போலிங் போட்ட வரைக்கும் அது அனாலிசிஸ் ரொம்ப போர் ஆயிடுச்சு கட்சியில 4 ஓவர்ஸ்ல. அது எனக்கு 40+ லெவல் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நார்கே வந்து உங்களுக்கு வந்து இப்ப நம்ம புதுசா ஒண்ணு இன்ஸ்டிடியூட் பண்ணோம் பாலா. என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச்னு எல்லாரும் கொடுக்குறாங்க. ஒண்ணு மேன் ஆஃப் த மேட்ச், இல்ல மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் நம்ம ஒண்ணு கொடுக்கலாம். நார்கே என்ன பண்ணாரு, ரைட் ஆன் டாப் இருக்காங்க டெல்லி ரைட் ஆன் டாப் இருக்கிற சமயத்துல திடீர்னு முன்னாடி அஸ்வின் அனுப்பிச்சாங்க. பராக் வந்தோடனே அஸ்வின் வந்தார். அஸ்வின் வந்து இந்த ஷார்ட் ஆம் போல் பட்டுன்னு ஒரு 2-3 4 6 அடிச்ச உடனே கம்ப்ளீட்டா பிரஷர் போச்சு. ஓகே, டிசியோடைய போலிங் கிரியேட் பண்ண பிரஷர் கம்ப்ளீட்டா போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அஸ்வின் அடிச்ச உடனே அங்க நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல பராக் கேட்டிருக்காரு, என்னப்பா எனக்கெல்லாம் மயிரம் போடுற, அவருக்கு இரு, அவசரப்படாத, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல கொடுக்க முடியுமா, கட்சி வரைக்கும் கொடுப்பாங்கல்ல, அப்புறம் அவன் கொடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போ, ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கடைசியா கொடுத்துட்டாரு. பராக் ஒரு 25 ரன் அடிச்சார் லாஸ்ட்ல. சோ அவர் மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் நார்கே ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து நல்லா கிளாம்ப் பண்ணி பாண்ட்டு வார்னர்லாம் அவுட் ஆன உடனே பயங்கரமா போலிங் போட்டு அஸ்வின் வந்து மூளை யூஸ் பண்ணி போட்ட உடனே போல்ட் வந்து என்ன பண்ணாரு, ரோஜா பூ எடுத்து டூயட்டுக்கு வந்து ரோஜா பூ வந்து ஹீரோயின் மேல போடுற மாதிரி அந்த இடத்துலயே ஓடிட்டாரு. பந்து கிட்ட போகாம ஆன் த ஸ்பாட் ரன்னிங், மூணு வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு பந்து கிட்டக்கே வரல. அவர் நல்ல ஃபீல்டர். அவர் ஐக்காச்சு எப்படி சொதப்பினது, அவர் மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் அடுத்தது. இவங்கெல்லாம் நீங்க இந்த சைட்ல ஒரு மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் சொல்றீங்க, அந்த சைட்ல ஒரு மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் சொல்றீங்க. 2 பேருக்கும் நடுவுல நந்த கிஷோர்னு நியூட்ரலா ஒரு அம்பையர் இருக்கு. நார்மலா தேர்ட் அம்பையர் நமக்கு கண்ணு தெரியாது. தேர்ட் அம்பையர் நமக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த அம்பையரே நமக்கு ஆன்ஃபீல்ட் அம்பையர் என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அம்பையர் பயங்கர நர்வஸா இருக்கிறத பார்த்தேன். யாராவது எல்பிடபிள்யூ கேட்டா பயத்துல ஒரு கைக்கு போல 2 கை தூக்கிட்டு போறது பயமா இருக்கு, 6 தூக்கிட்டு வரணும்ட்டு. அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் திரு முடிகிறார். ஏதோ திருவிழா தொலைஞ்சு போன மாதிரி முடிகிறார். அதனால ஒரு ஸ்டேஜ்ல போலர்ஸ் நேர தேர்ட் அம்பையர் பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஆபீசர், ஏன்னா இவர் கை வரவே மாட்டேன்றது. அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்து 33rd அம்பையர் எல்லாம் கேட்டு கட்சியா கொடுக்குது, இது அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஒரு மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச். இப்படி ஒரு பயந்து ஒரு அம்பையர் நான் பார்த்தே கிடையாது. ஆனா 3 மேன் ஆஃப் த மிஸ் மேட்ச் அவார்டு கொடுக்கலாம் நீங்க மேட்ச். ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ், சூப்பர். உங்க அவார்ட்ஸ் லிஸ்ட்ல எனக்கு என்னன்னா, நீங்க ரிஷப் பண்ட்டை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு கம்பேக் சீசன் ஆடுறாரு, ஒரு நல்ல இன்னிங்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அட் சேம் டைம் என்னன்னா, அது வந்து அவரோட அந்த ரிகவரி டைம் சரியா முடிக்காமையே அவர் வந்துட்டாரா இந்த சீசனை அப்படிங்கிற ஒரு கேள்வி மேபி இந்த டியூ கோர்ஸ்ல வரலாம் எல்லார்கிட்ட இருந்தும். அதுக்காக நான் கேட்கிறேன். இல்ல பாஸ், அவர் வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஃபிட்னஸ் லெவல்லாம் தாண்டி வந்து எக்ஸ்ட்ராடினரி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கீப்பிங்ல மேபி கையில பட்டு நிறைய பவுன்ஸ் ஆகுது பால், இன்னும் ஃபோக்கஸ் வரல கீப்பிங்ல மட்டும், அது தெரியுது. பிசிக்கலி he might be fit, but mentally இன்னும் கொஞ்சம் அதான் சொன்னேன். மென்டலி கம்ப்ளீட்டா ஃபிட்னஸ் we have to give time பாஸ். வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் லைஃப் மாதிரி இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் இன் லைஃப். so we have to give him time. ஒரே ஒரு நாக்கு நீங்க வேணா பாருங்க, ஒரே ஒரு நாக்கு இப்ப நோட் பண்ணிக்கணும். இப்ப ஏத்துவாங்க சில பேர் மூளை இல்லாம, அன்னைக்கு மாட்டும் பாருங்க, அன்னைக்கு அப்படியே மாறி அவருடைய டைப்பே அதுதான். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல T20 டைப்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு ஜெயிச்சு காமிச்சு டீம் ஜெயிக்க வைக்கிற ஒரு பிளேயர். அவரால் என்ன வேணா பண்ண முடியும். ஸோ இட்ஸ் டூ ஏர்லி பிகாஸ் இப்ப வந்திருக்காரு, அந்த ஹேங் ஓவர் போய்
இந்த குரூவ்ல வந்துருவாருன்றது எனக்கு கண்டிப்பாவே ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. எஸ். அண்ட் அவரோட அந்த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனனாலே அவங்களுக்கு அந்த சேஸ் ஆமா. பாதிச்சுது. ரைட், ஓகே. பட் இருந்தாலும் ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்களுடைய அந்த 2 ஓப்பனர்ஸ்மே ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுத்தாங்க. மெயின்லி வார்னர் சார். பிகாஸ் வார்னர் அவருடைய பிரைம் ஃபார்ம்ல இருந்தாருனாலே வந்து அந்த மேட்ச் மிக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எல்லா டிகிரிலயுமே அங்க இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திரும்பி திரும்பி அடிப்பாரு. ஸோ இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே இருந்துச்சு. Warner is always brilliant until you start bowling slowly. அவர்கிட்ட ஏத்துக்கூடாது. இவர் என்ன பண்ணாரு, நம்ம பர்கர், பீஸா, பாஸ்தா இருக்காரு. அவர் பூயின்னு ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் மூஞ்சியை உடையற மாதிரி ஒரு பால் ஒண்ணு போட்டாரு. அவர் பொய் அப்படின்ட்டு போயிட்டாரு உள்ள. மூஞ்சியை பார்த்து போட்ட உடனே அவர் போன உடனே வார்னரும் பூயின்னு வச்சு நம்ம போடக்கூடாது. டம்முன்னு விட்டாரு பாருங்க ஒரு சிக்ஸர். அது வார்னர் கிரேட். என்ன நம்ம கத்துக்கணும், சிவம் துபே வந்து வார்னரோட இந்த இன்னிங்ஸை பார்க்கணும். ஏன்னா பவுன்சருக்கு பேட் பின்னாடியே போறது இல்ல, பாத்தீங்களா, அப்படியே தட்டுறாரு, எங்க போய் ஓய்து பாருங்க. சோ நல்லா ஏத்துறவங்க நேத்தி கூட சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஆடும்போது செம்ம பேஸ் போடுற போலர் கிட்ட கோபத்துல இறங்கி அடிக்கணும்னு ட்ரை பண்ணா நீங்க தான் மக்கு. எதுக்கு, அவரே பயங்கர ஸ்பீடா போடுறாரு. மூளை இருக்கிறவன் வெறும் டிஃப்ளெக்ஷனை தான் நம்புவான். கொஞ்சம் லைன் அஸ்ட்ரேயா போச்சுன்னா டிஃப்ளெக்ஷன்ல சிக்ஸ். அதை நீங்க அகெயின்ஸ்ட் பேஸ் அடிக்கும் போது ப்ராபபிலிட்டி கம்மி, உங்களுக்கு கிளிக் ஆகுது. பட் வேற டிஃப்ளெக்ஷன் ஸ்லிப்லயோ இப்படி ஸ்கூப் பண்றதுலயோ பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால அந்த தப்பன்னு சார்ஜ் பண்ணாம மூளையோட ஆடணும். அதை வார்னர் கரெக்டா பண்ணாரு. அதனால பின்னாடி போய் உன்னை அட்டியா மோகன் ரவுடி மாதிரிலாம் போக மாட்டாரு. போடுறியா அடுப்படி அப்படின்னு அதை நீ கரெக்டா பண்ணி காமிச்சார். சோ நல்ல வேலை அவருக்கு கட்சியோ அவர் கொடுக்கல. அந்த பர்கர் பீஸாக்கு கட்சியோ அவர் கொடுத்திருந்தா வாயில பீடா போட்டு போயிருப்பாங்க கண்டிப்பா. அதனால அந்த ஆவேஷ் கான் அவர் வந்து கான் பனேகா ஸ்கோர் பத்தி அப்படின்னு வந்தார் கட்சியில. கரெக்டா மூளையோட போட்டார், பியூட்டிஃபுல்லா போட்டார். க்ளோசர் டு தி பாடி, க்ளோசர் டு தி லெக் நீங்க போட்டீங்கன்னா சான்சஸ் ஆஃப் வின்னிங் பெட்டர் உங்களுக்கு போலிங் டீமுக்கு. பட் நீங்க குட் லென்த்ல காமிச்சாலோ இல்ல வைடா குட் லென்த்ல காமிச்சீங்கன்னா வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் ஃபினிஷ்ட் பேட்டிங் தான் ஜெயிக்கும். அந்த ஆயுஷ் கான் கரெக்டா நல்ல கூலோட போட்டது. ஓகே சார், எனக்கு இன்னொரு ஒரு டவுட். இப்போ அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 2 பேரும் அந்த டீம்ல இருக்கிறாங்க. குல்தீப் யாதவ்னால இன்னைக்கு வந்து அவ்வளவு ரன்ஸ் கொடுக்க முடிச்சுது. ஏன் அக்சர் பட்டேல்னால வந்து அவ்வளவு கொடுக்காம அவர் ரொம்ப நாக்கிங்கா போட்டு 4 ஓவர்ல 21 ரன் ஒரு விக்கெட். ஆனா அதே குல்தீப் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ல 41 ரன் கொடுத்திருந்தாரு இன்னைக்கு. வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பவுலர்ஸ் ஃபார் ஆடியன்ஸோட கிளாரிட்டியா கேக்குறேன். ஏன் இவர் ரன் கொடுக்க முடிஞ்சது, அவரால் கொடுக்க முடியும்? இங்க வந்து குல்தீப் வந்து ஏர்ல வந்து ஈவன் விக்கெட் வந்து போலருக்கு கம்மியா ஹெல்ப் பண்றதுன்னா கூட குல்தீப் வந்து சாதிச்சுறாரு. பிகாஸ் ஃபிளைட்ல 2 பக்கமும் பால் திரும்பும். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இன்னைக்கு அந்த பராக்கு பட ஆரம்பிச்சிச்சு பயங்கரமா. நீங்க ஒரு பேட்ஸ்மேன் திடீர்னு மாட்டிச்சுன்னா நம்ம நல்ல போலர் கூட சுமாரான போலர் இருப்பாரு. அக்சர் பட்டேல்ல வெரைட்டி ரொம்ப கம்மி. ஒரே டைப்ல போட்டாலும் நாங்கிங்கா போட்டுட்டே இருக்கிறதுனால நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்க அக்ராஸ் போல ஈஸியா ஆட முடியும். ஏன்னா எந்த பால் நேரம் வருது, எந்த பால் நேரம் வருது, எது திரும்ப போறதுன்னு தெரியாது. ஸோ இதுதான் 2 பேருக்கு நார்மலா பெட்டர் சான்சஸ் வந்து குல்தீப்க்கு தான். ஏன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகம் குல்தீப்க்கு. பட் ரன்ஸ் போகும். இவருக்கு ரன்ஸ் ரொம்ப போகாது. பட் பெரிய லெவல்ல பிரேக் த்ரூ விக்கெட் எடுத்து கொடுக்க முடியாது இவரால். சப்போஸ் விக்கெட் ஹெல்ப் பண்ணாம நேத்தி இப்போ 500 ரன் வந்தது. அந்த மாதிரி விக்கெட்ல அக்சர் பட்டேல் போட்டாருன்னா கொன்னுடுவாங்க 4 ஓவர்ல. ஆனா அந்த மாதிரி விக்கெட்லயும் குல்தீப் போட்டாருன்னா இறங்கி மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏர்ல ரொம்ப நாள் நிற்கும். நீங்க பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின்னர் வந்து திங்க் பண்றதுக்கு டைமே கொடுக்காத போது குவிக்கா ஒரு ஸ்ட்ரோக் ஆட்டுவாங்க, ரிஃப்ளெக்ஸும் ஆட்டுவாங்க. ரொம்ப நேரம் ஏர்ல நிக்க வச்சீங்கன்னா அது என்ன சைக்காலஜினா, நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க எனக்கு எதிரானா என்கிட்ட நீங்க பேச வரும்போது நான் கம்முனே இருந்தாலும் நீங்க விதவிதமா உளருவீங்க. நான் ஏதாவது பேசினா நீங்க உங்களுக்கு பிரீதிங் டைம் முடியும். நான் கம்முன்னு இருந்தேன்னா நீங்க உளருவீங்க. அது மாதிரி இந்த ஏர்ல ரொம்ப நேரம் இருந்துச்சு மைண்ட்ல இல்ல, இந்த பால் நம்ம கிரவுண்ட் விட்டு வெளில வச்சிடலாமா, ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஆடிடலாமா, தள்ளிட்டு விடுறேன்னா ஸ்வீப்பா என்ன பண்ணலான்ட்டு 5-6 ஆப்ஷன் மைண்ட்ல ஓடும் ஸ்லோவா போடும்போது. ஸோ விக்கெட் டேக்கிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி அவருக்கு. இன்னைக்கு இதுல ஒரு பேட்ஸ்மேன் கிளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கரெக்டா சொல்ல முடியாது. அது எல்லாரையும் மாஸ்டர் பண்ணுவாங்க அந்த பேட்ஸ்மேன். Right. So, okay, sir. RR versus DC match ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. Any other points you want to add, sir? இல்ல, இட்ஸ் ஓகே. பட் ஐ மீன் ரொம்ப பயங்கர ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்காட்ட கூட பாரிங் ஒன் பேட்ஸ்மேன் பெரிய லெவல்ல ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்காட்ட கூட லாஸ்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டப்ஸ் நல்லா ஆடினார். ஸ்டப்ஸ் பியூட்டிஃபுல் ஆடினார். பட் என்ன ஒண்ணு, ரிஷப் பண்டா இருக்கட்டும், வார்னரா இருக்கட்டும், ஸ்டப்ஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டப்ஸா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், ஓடி வந்து மெதுவா போட்டா கஷ்டப்படணும். ஸ்லோ பவுன்ஸ் அது இன்னைக்கும் போட்டாங்க பாருங்க. சந்தீப் சர்மா வந்து ரொம்ப பிரில்லியண்டா போட்டாரு. அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் இந்த ஏர் இன்னும் நாய் பால் போச்சுன்னா பெட்டர். அவரும் ஷார்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா லெக் சைட்ல 6 வச்சிடறாங்க. தான்
நீங்க அந்த விசிபிலிட்டி நின்று இருக்கிற இடத்துல விசிபிலிட்டிக்கு ரேஞ்சுக்கு பந்த காமிச்சிடவே கூடாது. கீழே குனிஞ்சு காலு கீழே பாக்குற மாதிரி போடணும் பால். அப்படி நீங்க போட்டாதான் நீங்க தப்பிக்க முடியும். ஐ மீன் சில பேர் அதிகம் அடிச்சுவோம், பட் தப்பிக்கணும்னா க்ளோசர் டு த ஃபீட், அங்க பால் வந்து லேண்ட் ஆகும், அப்பதான் சான்ஸ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அடுத்த எபிசோட் வந்து பார்ப்போம். சூப்பர்பான ஒரு ஆர்சிபி மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குது சார். ஆர்சிபி vs கேகேஆர். ஓகே, அங்க ஒரு ஆறு இருக்கு. இன்னைக்கு 6-6 ஜெயிச்சிட்டாங்க. என்ன 6-6 ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது நாளைக்கு பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம். ஆர். தேங்க்யூ சார். ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.